ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பேசிக் எக் வச்சு ஒரு வெனிலா கேக் வந்து எப்படி செய்யலாங்கிறது நம்ம பார்க்கலாம். இது ஒரு பேசிக் கேக்கு. நம்ம ஃபஸ்ட்டு வந்து விப்பிங் க்ரீம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். விப்பிங் க்ரீம் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அதனால் நீங்கள் விப்பிங் க்ரீம் வந்து ரெடிமேடாக கிடைக்குது. இதை வாங்கி நீங்கள் 100 ml மில்கில் வந்து மிக்ஸ் பண்ணி டீப் ஃப்ரெஷரில் வந்து ஒரு 15 minutes வச்சுருங்க. க்ரீம் மிக்ஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த விப்பிங் க்ரீம் மிக்ஸில் வந்து ஒரு 100 ml கோல்டு மில்க் நல்லா ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த மில்க் எடுத்து நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி டீப் ஃப்ரீசரில் வந்து ஒரு 15 minutes வந்து வச்சுருங்க. இப்போ வந்து கேக்குக்கு வந்து பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து 1 கப்பு. இதில் வந்து நான் வந்து சுகர் வந்து 1/2 கப்பு சுகர் வந்து நீங்கள் பொடி பண்ணாததுன்னா 1/2 கப் எடுத்துக்கணும். இதே நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி ஐசிங் சுகராக எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து 1 கப் எடுத்துக்கணும். அதாவது மைதா 1 கப்புனா வந்து சுகரும் 1 கப் எடுத்துக்கணும். பவுடர் பண்ணுறதா இருந்தால் சுகர் 1 கப்பு, இல்லை கிறிஸ்டலைஸ் பவுண்டில் இருந்துச்சுன்னா 1/2 கப் எடுத்துக்கணும். மெஷர்மெண்ட் கப்பு தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து டம்ளர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் 1 கப்பு இந்த ஐஸ்கிரீம் சுகராக இருந்தால் 1 கப்பு நீங்கள் மைதா வந்து ஈக்குவலாக எடுத்துக்கணும். இதை வந்து நான் வந்து விஸ்கில் கூட நீங்கள் பீட் பண்ணலாம். நான் வந்து பிளெண்டரில் போட்டு பிளெண்ட் பண்ணிடுறேன். என்கிட்ட வந்து எலக்ட்ரானிக் பிளெண்டர் கிடையாது. அதனால் நான் நார்மல் மிக்சியிலே போட்டு கிரைண்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் மோடு நீங்கள் கொடுக்கும்போது வந்து ஒரே மோட்லேயே கொடுக்கணும். பல்ஸ் மோடில் கொடுக்கக்கூடாது. ஒரே ஒரு இதில் போட்டு நீங்கள் மெதுவாக இது பண்ணி எடுத்துக்கணும். இதில் வந்து நம்ம 2 முட்டை ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து 1/4 கப்பு வந்து ஃப்ளேவர்லெஸ் ஆயில் ஏதாவது ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து எது வேணாலும் இருக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில் இல்லாட்டி ரைஸ் பிராண்ட் ஆயில் அந்த மாதிரி ஏதாவது ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் கடலெண்ணெய் நல்லெண்ணெய் மட்டும் இதில் ஆட் பண்ணிடாதீங்க. கேக்கில் வந்து அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணிடும். அப்புறம் கேக் வந்து கேக் மாதிரியே இருக்காது. பேக்கிங் பவுடர் வந்து 1 டீஸ்பூன்னு, பேக்கிங் சோடா ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ உங்கள்கிட்ட வந்து பேக்கிங் பவுடர் இல்லைன்னா வந்து பரவாயில்ல, பேக்கிங் சோடாவே வந்து ஒரு 1 டீஸ்பூன் ஃபுல்லாக நீங்கள் போட்டுக்கோங்க. ஆனால் பேக்கிங் பவுடர் போட்டால் தான் வந்து கேக் வந்து நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வரும். 1/4 டீஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வெனிலா எசன்ஸ் வந்து எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா, நம்ம முட்டை ஆட் பண்ணுறோம். அந்த முட்டை வந்து ரா ஸ்மெல் இருக்கும். அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு எசன்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா தான் அந்த ரா ஸ்மெல் இருக்காது. அப்படி நீங்கள் உங்கள்கிட்ட வந்து வெனிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா பரவாயில்ல, ஏலக்காய் பொடி இருந்தால் கூட போட்டுக்கலாம். இல்லை வேறு ஏதாவது கேசரி செய்கிறதுக்கு ஏதாவது பைனாப்பிள் எசன்ஸ் இது மாதிரி ஏதாவது வேறு ஏதாவது எசன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா கூட நீங்கள் அதை வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வந்து பிளெண்ட் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். மிக்ஸியில் வந்து நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். பிளெண்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி தான் இருக்கும். இதுக்கப்புறமா இதில் நீங்கள் வந்து 1 கப் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து 1 கப் மைதா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து நல்லா சலிச்சு ஆட் பண்ணிக்கலாம். இதில் மைதா தான் ஆட் பண்ணணும்னு இல்லை, உங்கள் விருப்பம். இதில் கோதுமை மாவு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து இதில் வந்து லம்ஸ் இல்லாமல் நம்ம வந்து ஆட் பண்ணணும். அதுக்கு தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஃபில்டரில் வந்து நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணி நீங்கள் நல்லா எடுத்தீங்கன்னா இதில் வந்து கட்டி இல்லாமல் இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பிளெண்ட் பண்ணுறதுக்கு. இந்த மைதா ஆட் பண்ணியாச்சு. இதை வந்து ஒரே டைரெக்ஷன்லேயே வந்து நல்லா கலக்குங்க. இதில் வந்து ஒரு 1 டீஸ்பூன்லேருந்து 3 டீஸ்பூன் வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து பால் தேவைப்படும். பால் வந்து சில்லுன்னு இல்லாமல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பால் வந்து சில்லுன்னு இருக்கக்கூடாது. இதையுமே நான் வந்து மிக்சியில் தான் போட்டு பிளெண்ட் பண்ண போகிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது வந்து ரொம்ப திக்காக இருக்குது கன்சிஸ்டன்சி. ஆனால் நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணும்போது இதை வந்து கிளறும் போது மட்டும் கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் தான் கிளறணும்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு வெசில்ஸில் கொட்டி கிளறலாம். நான் வந்து டேரெக்டாகவே வந்து பிளெண்டர்லேயே போட்டு எடுக்க போகிறேன். இது வந்து ரொம்ப திக்காக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். மிக்சியில் போட்டதுக்கப்புறமா அதோட திக்னஸ் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு நான் வந்து மறுபடியும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நான் போய் பிளெண்டரில் வந்து மிக்சியில் வந்து போட்டுட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் எவ்வளோ போடணும்னு. பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா பேட்டரோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து எனக்கு வந்து 2.5 டீஸ்பூன் வந்து நான் மில்க் ஆட் பண்ணேன். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் கேக் வந்து நல்லா ஸ்பாஞ்சியாக வரும். கேக் வந்து எல்லா வேலையும் ஓவனில் செய்ய முடியாது. குக்கரில் செய்கிறது தான் ஈஸி மெத்தடு. நான் வந்து இப்போ குக்கரில் தான் செய்ய போகிறேன். இதுக்கு வந்து பட்டர் ஷீட் தேவை. பட்டர் ஷீட் வந்து மார்க்கெட்டில் கிடைக்கலன்னு நம்ம வந்து ஒரி பண்ண வேணாம். வீட்டில் ஒரு A4 ஷீட் பேப்பர் இருந்தால் போதும். அதில் நீங்கள் வந்து ஒரு ஆயில் அப்ளை பண்ணி ஒரு சைடு, அதாவது நான் 2 பேப்பர் எடுத்துருக்கேன். இதில் நீங்கள் ஒரு சைடு அப்ளை பண்ணிங்கனாலே அதை வந்து இன்னொரு சைடு வந்து உங்களுக்கு அப்படியே வந்து மைக்ரேட் ஆகிடும்.
இப்போ உங்களுக்கு ஈஸியாகவே வீட்லேயே வந்து ஒரு பட்டர் ஷீட் வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ இது வந்து இதோட ஷேப் இந்த குக்கர் தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இதில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டு இதோட ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை வந்து ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு 1 டீஸ்பூன் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. பட்டர் ஷீட் ஒட்டுறதுக்கு தான் அப்ளை பண்ணி இந்த சைட்லேயே நல்லா வந்து அப்ளை பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து கேக் நல்லா ஒட்டாமல் வரும். நமக்கு பேக் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். இதை அப்ளை பண்ணதுக்கப்புறமா வந்து சைட் ஃபுல்லாகவும் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இந்த பட்டர் ஷீட்டை வந்து சென்டரில் வச்சுருங்க. அப்போ கீழே வந்து உங்களுக்கு ரொம்ப அடி பிடிக்காமல் கேக் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். பட்டர் ஷீட் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு உள்ள அப்படியே வந்து இன்சர்ட் பண்ணிடுங்க. நல்லா ரவுண்ட் ஷேப்பில் இருக்க மாதிரி இன்சர்ட் பண்ணிடுங்க. இந்த கேக் பேட்டரை வந்து இந்த குக்கரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதை வந்து நல்லா அப்படி டேப் பண்ணிக்கோங்க. தோசைக்கல்லை வந்து இந்த மாதிரி ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. டேரெக்டாக வந்து நம்ம குக்கரை வந்து இதில் வைக்கக்கூடாது. தோசைக்கல் வச்சு அதுக்கு மேலே கல் சூடானதுக்கப்புறமா அதுக்கு மேலே நீங்கள் இது வச்சுக்கலாம். குக்கருக்கு பதிலாக நீங்கள் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது வந்து அலுமினியம் திக்காக இருக்கிற பேனு இந்த மாதிரி ஏதாவது வந்து வச்சுட்டு அதில் வந்து இந்த மாதிரி ஸ்டாண்டு இல்லை குக்கரை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். குக்கருக்குள்ளே இந்த மாதிரி ஸ்டாண்டு வச்சு இந்த மாதிரி உள்ள ஸ்டாண்டு வச்சு அதுக்கு மேலே வந்து நீங்கள் கேக் பேக் பண்ணுறதுக்கு வந்து மோல்டு ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அந்த டின்னில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. என்கிட்ட அந்த மோல்டு டின் எதுவுமே இல்லை. அதனால நான் வந்து டேரெக்டாக குக்கர்லேயே வச்சுட்டேன். நான் இந்த குக்கரில் வச்சதுக்கப்புறமா இதை வந்து சிம்மில் போட்டுருங்க. இது எப்படியும் வந்து உங்களுக்கு பேக் ஆகிறதுக்கு வந்து எப்படியும் மினிமம் 30 to 45 மினிட்ஸ் ஆகும். அது பேக் பண்ணதுக்கப்புறமா ஒரு டூத் பிக் வச்சு நம்ம குத்தி பார்த்தா தெரியும் அது எப்படி வெந்திருக்கா இல்லையான்னு. அந்த பேட்டர் வந்து ஒட்டாமல் வந்துச்சுன்னா வந்து கேக் ரெடி ஆகிடுச்சுன்னு இருக்கும். இதை வந்து ஏதாவது ஒரு ஏர்டைட் மாதிரி இருக்க லிட்டு வச்சு நல்லா கவர் பண்ணிட வேண்டியதான். இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு 30 மினிட்ஸ் இல்லாட்டி மோர் தென் 40 மினிட்ஸ் வச்சுட்டிங்கன்னா கூட இது நல்லாயிருக்கும். 45 மினிட்ஸு. இப்போ 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம 45 மினிட்ஸ்க்கு அப்புறமா தான் கேக் வந்து பேக் ஆகிருக்கா என்னங்கிறத நான் குத்தி பார்த்தேன். கேக் வந்து இப்போ பேக் ஆகிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நம்ம வந்து திருப்பி போடும்போது கொஞ்சம் ஆறின பிறகு போடுங்க. ஆறின பிறகு போட்டிங்கன்னா தான் வந்து கொஞ்சம் ஒட்டாமல் வரும். உங்களுக்கு அடியில் வந்து நம்ம பட்டர் ஷீட் போட்டிருக்கனால. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அது மேலே இருக்க அந்த பட்டர் ஷீட்டை வந்து அப்படியே மெதுவாக நீங்கள் வந்து என்ன பண்ணிடுங்க ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ நல்ல சூப்பரான அந்த ஸ்பாஞ்சியான அந்த கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கீழே பாருங்கள் எந்த அடியும் பிடிக்கல. விப்பிங் க்ரீம் வந்து இப்போ டீப் ஃப்ரீசர் வந்து 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம வெளியில் எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் அதை என்ன பண்ணுங்கள் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணால் தான் வந்து இதாக இல்லாட்டி விஸ்க் இருந்துச்சுன்னா விஸ்கில் வந்து நல்லா ஒரு பீட் பண்ணுங்கள். நல்லா பீட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ½ அன் ஹவர் வச்சுக்கணும். ½ அன் ஹவர் வச்சதுக்கப்புறமா எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தாச்சு. இப்போ விப்பிங் க்ரீம் வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. இதை மறுபடியும் நம்ம நல்லா விஸ்க் வச்சு நல்லா ஒரு வாட்டி நம்ம பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணால் தான் நல்லா வந்து அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி நமக்கு வந்து கிடைக்கும். இந்த பாருங்கள் இப்போ க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. க்ரீம் வந்து நம்ம எடுத்தோம்னா கீழே அப்படி விடக்கூடாது. இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கணும். இதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி க்ரீமோட கன்சிஸ்டன்சி. க்ரீம் வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். ஷார்ப்பாக அந்த மாதிரி நிற்கணும். இந்த மாதிரி நின்னா தான் அது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. அப்போ தான் வந்து நீங்கள் ஐசிங் அப்ளை பண்ணுறதுக்கு கேக் மேலே அப்ளை பண்ண ஈஸியாக இருக்கும். நல்லா ஸ்பாஞ்சியாக நல்லா கேக் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. சாஃப்டாக இருக்குது. தொட்டு பார்க்கும்போதே நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி இருக்குது. இது வந்து இந்த சைடில் எல்லாம் லைட்டாக அந்த நம்ம பட்டர் ஷீட் போட்டது வந்து ஒரு மாதிரி அன்ஈவனாக இருக்கும். அதை வந்து நம்ம ஈவன் பண்ணிக்கலாம். ஈவன் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து அழகாக கிராஸ் கட் பண்ணிவிட்டு நம்ம அது மேலே வந்து ஐசிங் அப்ளை பண்ணிக்கலாம். இடையில ஒன்று அப்ளை பண்ணிக்கலாம், மேலே ஒன்று அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ நல்லாயிருக்கும் பார்க்கவே.
இப்போ நம்ம இந்த மிடில் வந்து ஐசிங் ஆட் பண்ணிக்கலாம். விப்பிங் க்ரீம் வந்து இந்த மாதிரி 2ஆக நான் கட் பண்ணிட்டேன் கேக்கை. இதில் வந்து இப்போ நம்ம க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம், விப்பிங் க்ரீமு. லேயரில் வந்து விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணியாச்சு. செகண்ட் லேயரை வந்து நம்ம இதில் வச்சுக்கலாம் மேலே. இப்போ இதுக்கு மேலேயும் நம்ம வந்து க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் லேயரும் வந்து நம்ம அப்ளை பண்ணியாச்சு விப்பிங் க்ரீமு. மீதி இருக்க விப்பிங் க்ரீமில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஃபுட் கலர் இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி உங்ககிட்ட ரிமைனிங் பட்டர் ஷீட் கொஞ்சம் இருக்கும், அதை நீங்கள் வந்து ஒரு கோன் ஷேப் மாதிரி க்ரியேட் பண்ணி டிப்பில் வந்து ரொம்ப மைல்டாக கட் பண்ணிக்கோங்க. அதில் அந்த ஃபுட் கலர் ஆட் பண்ண அந்த விப்பிங் க்ரீமை வந்து அதில் ஆட் பண்ணி உங்களுக்கு என்ன டிசைன் தேவையோ அதை வந்து இந்த கேக் மேலே வந்து நீங்கள் கார்னிஷிங் பண்ணிக்கோங்க. அது சிம்பிள் டிசைனாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஏதோ ஒரு டிசைன். ஃபுட் கலர் எந்த கலர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து பிங்க் கலர் இருந்துச்சு, அதனால நான் அந்த கலரை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது க்ரியேட்டிவாக உங்களுக்கு நல்லா ட்ரா பண்ண முடியும் அது மாதிரினா அந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. நான் நார்மலாக வந்து சும்மா சிம்பிளான டிசைன் போட்டுட்டு அதில் வந்து நான் வந்து நேம் மட்டும் ரைட் பண்ணி என்னோட பையனோட 2 பேரோட நேமையும் ரைட் பண்ணி என்கிட்ட வந்து கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி இருந்துச்சு, அதனால அதை வந்து நான் மேலே போட்டு நான் அப்படியே வந்து என்ன பண்ணிக்கிட்டேன், டெக்கரேட் பண்ணிக்கிட்டேன் என்னோட கேக்கை வந்து. அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு, அட்ராக்டிவாக இருந்துச்சு. என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. பார்க்கவே ரொம்ப அழகான கலர்ஃபுல்லான வெண்ணிலா கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் எல்லோரும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என் பையனை கூப்பிட்டு நான் கட் பண்ண சொல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் பார்க்கலாம்.